அவங்க போடுற 1 மணி நேரம் வீடியோ 2 மணி நேரம் வீடியோ 4 மணி நேரம் லைவ் பீப்புள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மித்த சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒருத்தரோட மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறப்போ ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சமீப காலங்களில் நீங்கள் இந்த கடந்த ஒரு வாரமாகவே யூடியூப் நம்ம தமிழ் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய கிரியேட்டர் இன்னொருத்தரை திட்டுறாரு, இன்னொருத்தரை திட்டுறாரு. அவங்க கிரிட்டிசிசமை தாண்டி பர்சனலாக இறங்கி அடிக்கிற அளவுக்கு ஒருத்தரை வார்த்தையில் தாக்குகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஹரிஷ்குமார். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இஷ்யூவை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். ரஜினி சார், விஜய் சார் இஷ்யூ ஒன்று வந்தப்போ ட்விட்டரில் எல்லாருமே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணப்போ அதை பற்றியுமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கதும். இந்த யூடியூப் பிரச்சனையை பற்றி நம்ம இவ்வளோ நாள் பேசினதே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நான் எந்த ஒரு யூடியூப் சேனலுடைய நேமுமே கெட்ட ஒரு விஷயத்துக்கு, அதாவது இவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. பட் இந்த பக்கம் நல்ல சில விஷயங்களை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன். முந்தியெல்லாம் யூடியூப் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வீடியோ பார்க்கணுமா ஜம்ப் கட்ஸ் ப்ரோ வீடியோ, த்ரில்லராக ஸ்டோரி கேட்கணுமா ரிஷிபீடியா ப்ரோ வீடியோ, மெட்ராஸ் சென்ட்ரல் இருக்குது, அண்ட் ஃபுட்டுக்கு இர்ஃபான் ப்ரோ, இன்ஃபர்மேஷனுக்கு மதன் கோரி ப்ரோ, டெக்குக்கு தமிழ் டெக் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தது தமிழ் கம்யூனிட்டி. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து பிளாக் ஷிப்பில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஸோ எல்லாரும் அவார்ட் போய் ஜாலியாக வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க. அதை மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாலியான நேரம் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி. இந்த லாக்டவுன் இதுக்கெல்லாம் முன்னாடியே 2019 நம்ம சேனலும் இவங்களெல்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம சேனலும். ஸோ அப்போவே நம்மளும் இன்ஃபர்மேஷன் வீடியோ போடலாம், வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் எந்த ஒரு போட்டியுமே கிடையாது. யாருக்குள்ளேயுமே யூடியூபை யாருமே வந்துட்டு முழு நேரமாக இறங்கி இதுதான் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வேறு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை சைடில் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அப்போவே இர்ஃபான் ப்ரோ, எம்ஜி ப்ரோ கூட அப்போது வேலை தான் பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். 2019-18 காலங்களில். அவங்க தொடங்கினதே 2016 தான். ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு யூடியூப் கம்யூனிட்டி. ஆனால் இப்போ அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாகுறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்லை. ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி என்னெல்லாமோ பேசிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு என்னோட கருத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ரோஸ்டிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வறுத்தெடுக்கக்கூடிய சேனல்களை உள்ளே அனுப்பும் போது தான். ஸோ அந்த ரோஸ்டிங் சேனல்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சது. அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்தில் ரோஸ்டிங் சேனல்ஸ் அவங்களோட லிமிட்டுக்குள்ளே இருந்தப்போ எல்லாரும் ரோஸ்டிங் சேனல்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த லிமிட்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ரோஸ்டிங் சேனல்ஸ் நிறைய இருக்குது. அவங்க லிமிட்டோட கலாய்ப்பாங்க, கலாயாக வச்சுப்பாங்க, கண்டென்ட்டை கலாய்ப்பாங்க. சரிங்களா? அதை தாண்டி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்தாங்க சில ரோஸ்டிங் சேனல்ஸ். அண்ட் அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இதுனா கெட்ட வார்த்தை தானேண்ணா, ஏன்னா அதை அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநகரம் படத்தில். ஸோ அந்த மாதிரி அதை அசால்ட்டாக பேச ஆரம்பித்தாங்க. அதை கேட்டுக்க ஆரம்பித்தோம். 1-2 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அது பிடிக்காமல் போகும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க திருப்பி அதை பேச ஆரம்பித்தாங்க. திருப்பி இவர் பேச, திருப்பி அவர் பேசன்னு இவங்களை தாண்டி அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தாண்டி அவங்களோட ஃபேமிலியை இருத்து பேச ஆரம்பித்த போது சண்டை பெருசாக ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் எத்தனை யூடியூபர்ஸ்க்கு இடையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பிரச்சனை இந்த யூடியூப் கம்யூனிட்டியில், தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்குது. ஆனால் யூடியூப் முந்தி இப்படி கிடையாது. ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். அவங்கவுங்க பிடிச்சவங்க இருந்தாங்க, அவங்கவுங்க அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவாங்க. தமிழ் ஆடியன்ஸ் நீங்களுமே அவ்வளோ ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம். கிளவர் தான் நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒருத்தரோட வீடியோவை 1 வருஷம் பார்க்குறோம், 2 வருஷம் பார்க்குறோம், 3 வருஷம் பார்க்குறோங்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க ஒருத்தங்களை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா நேராக அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த யூடியூப் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அவங்கள கிளின்னு கிளிக்கிறது தேவையில்லை. நீங்கள் யோசிங்க. இப்போது இந்த 2 சண்டையிலுமே எடுத்துக்கோங்க. நிறைய யூடியூபர்ஸ்க்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த சண்டையில் லாஜிக்காக வீடியோ போடுறவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A2D ப்ரோவோட வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக இருக்கும். நான் எங்கள் இடத்துல A2D ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணல, பட் லாஜிக்கலி அவரோட வீடியோ கரெக்ட்.
அண்ட் எத்திக்கலியும் கரெக்ட். ஒரு இடத்துல கூட கெட்ட வார்த்தை போட்டிருக்க மாட்டார். ஒரு இடத்துல கூட எதிர்காரரை அவரோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பார். பட் ஒரு இடத்துல கூட அவரை தரக்குறைவாக பேசணும், அவரோட குடும்பத்தை எடுத்து பேசணுங்கிறது வந்திருக்காது. ஆனால் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா 2 பேர், மித்தவங்களை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கவங்க பேசுறது கெட்ட வார்த்தை. அண்ட் ஃபேமிலி அவங்க தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட வீடியோ, அவங்க போடுற 1 மணி நேரம் வீடியோ, 2 மணி நேரம் வீடியோ, 4 மணி நேரம் லைவு, 2 மணி நேரம் லைவு, இது எல்லாமே பீப்புள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மித்த சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் நான் சொல்லுவேன். எத்திக்கலாகவும் லாஜிக்கலாகவும் கரெக்டாக இல்லைன்னா அந்த வீடியோவை நீங்கள் போட்டே வேஸ்ட்டு, அதை மக்கள் பார்த்தே வேஸ்ட்டு. அது உங்களோட பர்சனல் பிரச்சனை. நீங்கள் அதை கொண்டு வந்து யூடியூப்புக்குள்ளே திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வியூவர்ஸ், உங்களுக்குனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பக்கம் சேனலில் போயிட்டு அந்த பக்கம் நடக்கிறது உண்மையாக பொய்யானே தெரிஞ்சுக்கிடாம தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒருத்தரோட மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். கமெண்ட் செக்ஷன் தான் யூடியூபர்ஸுக்கு ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னோட கமெண்ட் செக்ஷனில் கூட ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பஸ்ஸை பற்றி போடுங்க, அந்த இடத்துல கூட பஸ் சர்வீஸை பற்றி போடுங்கன்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் வரும், நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்களெல்லாம் எடுத்துட்டு தான் நான் அடுத்த வீடியோவில் பெட்டரான ஒரு ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியும். அந்த கருத்துக்கள் இல்லாமல் என்னால் வீடியோக்கள் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு வீடியோ கொடுக்குறதே யாருக்காக? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. பார்க்குறது 100 பேராக இருந்தாலும் சரி, 1,00,000 பேராக இருந்தாலும் சரி, 1 கோடி பேராக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்க கமெண்ட்டை சொல்லும்போது தான் பார்த்தது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அவங்களோட கண்ணோட்டத்தில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிய வரும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால அந்த கிரியேட் பண்ணுற யூடியூபர்ஸு, அந்த கிரியேட் பண்ணுற எங்களை மாதிரி ஆட்களுக்கு கெட்ட வார்த்தை ரொம்ப நார்மலைஸ் ஆனனால, கெட்ட வார்த்தையோ சரி இல்லைன்னா ஒருத்தரை தாக்குறது ரொம்ப ஈஸியானனால இந்த கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கவே மனசு இல்லாத மாதிரி பண்ணி விட்ருவாங்க போல. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் திட்டணும் அப்படின்னா ரியல் லைஃப்பில் போய் திட்ட முடியாது. என்ன பண்ணுறாங்க? யூடியூப் ஓப்பன் பண்ணுறாங்க, எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோ போட்டுருக்கான், அதில் போயிட்டு திட்டிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு அவனை சம்மந்தமே இல்லாமல் திட்டிட்டு போகிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. யூடியூபர்ஸ் ஆகிய நம்ம எத்திக்கலி கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப் அப்படிங்கிறது 18+ கண்டென்ட் கிடையாது, 18+ பேஜ் கிடையாது. அப்படி இருந்தால் இத்தனை பேர் வாழ்க்கையை நம்பி யூடியூப்ஸில் வந்து இறங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே யூடியூப்பை பொழப்பாக பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸ் பல பேர் இருக்கீங்க. அதே நேரத்தில் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இல்லைனா வேற ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்புக்குள்ளே வந்தவங்க இருக்காங்க. வேற ஒரு வேலை பார்த்துட்டு ஹாபியாக இதுதான் ஆசை எனக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அடிச்சுக்கிறனால ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு இந்த யூடியூபே வேணாம், என்னடா இது பிரச்சனையை தான் பார்க்குறாங்க, நல்ல ஜாலியாக கண்டென்ட் போட்டாவோ இல்லை நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோ ஏதோ கொடுத்தாவோ அதை மக்கள் இங்கே பார்க்க விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. தயவு செஞ்சு அது வேண்டாம். யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் பையன்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி இருக்கக்கூடிய எல்லாரும் 5ஆம் கிளாஸ் பையனை அது கீழே 3ஆம் கிளாஸ் பையன் கூட இன்னைக்கு யூடியூப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எத்திக்கலி கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்திக்கல்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்திக்கலி இந்த சமுதாயத்தில் இதை தான் நீங்கள் பேசணும்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பேச முடியாத வார்த்தையை இந்த யூடியூப்பில் எடுத்து நீங்கள் சாதாரணமாக பேசலாம்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது வேண்டாம். யூடியூப்பில் அதை பண்ணாதீங்க. அதுவும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நீங்கள் பீப் என்னத்தை தான் போட்டாலும் அங்கே எல்லாமே கேட்குது. வேண்டாம். எத்திக்கலாக யூடியூபர்ஸ் கரெக்டாக இருந்தே ஆகணும். நம்ம எல்லாருமே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த ஒரு சின்ன சேனலாக இருக்கேன், இன்றைக்கி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நாளைக்கு நான் பெரிய சேனல் ஆகிட்டேன்னா நான் கெட்ட வார்த்தை பேசலாம், அது நார்மல் அப்படின்னு நினச்சிட மாட்டேன். நான் என்றைக்குமே கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது என் சேனலில் வராது. என்னோட சேனலோட வீடியோ கண்டிப்பாக மிஸ்லீடிங் வகையில் இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தரை எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே பண்ணாது அப்படிங்கிறதுல நான் கிளியராக இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான், இங்கே யாருமே இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. ஸோ யாரோட வேர்டுக்குமே பீப்புள் ஆகிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. என்னோட சேனலில் நிறைய சின்ன பசங்க பார்க்காங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் என்னோட கூட உள்ள சின்ன பசங்களே பார்க்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறேன், எந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸ்க்கும் சப்போர்ட்னா அவனுக்கு சப்போர்ட்னா இவனுக்கு சப்போர்ட்னு சொல்லி இறங்காதீங்க. நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கணும். இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஜாக மட்டுமே பாருங்கள். ஃபைனலாக நேற்றுக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனையில் பிரியாணி மன்சர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கடைசியாக அவரோட 4 மணி நேரம் லைவில், அந்த லைவை நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் A2D ப்ரோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் செக்ஷன் வச்சு அந்த பக்கம் பிரியாணி மன்சா லைவ் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒன் டே அந்த பக்கம் பிரியாணி மன்சனோட வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லைவ்லேயே தற்கொலை பண்ண போனார். செக்ஷன் 309 படி தற்கொலை பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இந்தியன் பினல் கோட் படி. அண்ட் இப்படி லைவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே ஒருத்தர் தற்கொலை பண்ண போகிற அளவுக்கு இந்த யூடியூப்பை இவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில.
ஸோ அவர் ஆக்சுவலாக ஏதோ ஒன்று பேசிட்டாரு, யாரோ ஒருத்தரை தாக்கிட்டாரு, நம்ம யாரை தாக்கியிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பதிலுக்கு அவங்களும் கொடுத்துட்டாங்க. பதிலுக்கு இவரோட வீடியோவில் லாஜிக் இல்லாத காரணத்தினால இவர் வேற வழியே இல்லாமல் யூடியூப்பை குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யூடியூபே இல்லை, லைஃபே குவிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஈஸியாக சேலையை எடுத்துகிட்டே வந்து நின்றுட்டாரு. அதை பார்க்கும்போச்சில் என்ன ஆச்சு இங்கே, அங்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வேணான்னு சொல்லிட்டு அந்த லைவ் அப்படியே நான் பார்த்தேன். இன்றைக்கி அந்த வீடியோ இருக்குமான்னு தெரியல. 4 மணி நேரம் வீடியோ இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் கட் பண்ணி தூக்கிட்டாரு அதை. ஏன்னா அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அவர் பண்ணது. அவங்களோட அம்மா வந்துட்டு இவரோட வீடியோ இங்கே வச்சுட்டு அப்படியே லைவ்லேருந்து எந்திச்சு போகிறாரு. அவங்க அம்மா பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு அப்படியே கிளியராக கேட்குது. அந்த லைவ் நான் நைட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் 11-11:30 மணிக்கு. தேவையில்லை, யூடியூபர்ஸ் ஆகிய நீங்களும் சரி சீரியஸாக எடுத்துக்காதீங்க. முந்தியெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, அவார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு. ரோஸ்டிங் சேனல்ஸும் இருந்துச்சு, ஓகே. ரோஸ்டிங் சேனல்ஸ்லையும் சூப்பராக ஜாலியாக ரோஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. தன்னைத்தானே கலாய்ச்சிக்கிட்டு வீடியோ போடுறவங்க, பொதுவாக கிடைக்கக்கூடிய கண்டென்ட்டை கலாய்ச்சிட்டு வீடியோ போடுறவங்க. இப்படி பர்சனலாக ஒரு யூடியூபர்ஸுக்கு இடையில பிரச்சனை வரும்போது தான் எத்திக்கலாக அது ராங்காக போகிறோம், லாஜிக்கலாக ராங்காக போகும்போது வேணாமே இதெல்லாம். ஸோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதை பார்த்து யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன பையன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான்னு வைங்க, சின்ன பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களோ எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் எந்த வீடியோவும் பார்த்துட்டு இருக்க போகிறது. நீங்கள் பாட்டு இந்த மாதிரி தற்கொலை முயற்சிலாம் பண்ண போச்சுல, அதை பார்த்துட்டு எவனா ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டானா என்ன பண்ண? வேண்டாம். எத்திக்கலி எல்லாருமே கரெக்டாக இருப்போம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதை விட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட உண்மை. யாருமே இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களோட வீடியோவாக மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.